ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்திரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 14 நாட்கள் சூரியன் சிம்மராசிக்கு 4ஆம் இடமான சிம்மராசியில மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த 14 நாட்கள்ல ஏற்கனவே அங்கே சிம்மராசியில மகம் நட்சத்திரத்துல கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கும் போது சூரியனை விளங்குகிறார். இதை கிரகண தோஷம் என்று நம்ம சொல்லுகிறோம். இது நமக்கு 4ஆம் பாவத்தில் ஏற்படுறதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு கூட 4ஆம் இடம் தான். இந்த சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஒரு மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். இதை முழுக்க முழுக்க நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அதே 4ஆம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தாலும் அதே 4ஆம் இடத்துல தான் மகம் என்கின்ற கேதுவனுடைய நட்சத்திரம் இருக்கிறபடியினால, என்னதான் கேது சூரியனுக்கு எதிரி என்றாலும் கூட 4ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட செயல்பாடு அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் இந்த 2 பேர் இணையறதுனால, இப்போ ஒருவேளை நம்மளுக்கு சூரிய திசை நடக்குது, அல்லது கேது திசை நடக்குது, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த சேர்க்கையானது ஒரு விஷயத்தை குழப்பி ஒரு தெளிவில்லாம நடத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்தை கெடுக்காது, ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அந்த டைமில் திட்டமிட்டபடி அந்த செயல் நடப்பதற்கு தாமதப்படுத்தி கொடுக்கும், அல்லது கொஞ்ச நாள் அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஒருவருக்கொருவர் அதில் ஒரு வஞ்சம், சூழ்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆற்றலை அங்கே பாதிக்கப்படுகிறது. இப்போ திடீர்னு ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க, அது ரிப்பேர் ஆகி போகுது. கார் வச்சுருக்கீங்க, ரிப்பேர் ஆகி போகுது. இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் உறவுகள், சொந்த பந்தங்கள், அவங்ககிட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். யதார்த்தமாக பேசும்போது சில விஷயங்கள் ஒருவருக்கொருவர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது, வதந்தி பரப்பி விட்டுறது, புகார் பரப்பி விட்டுறது, சூதுவாதோட இங்கே நம்மக்கிட்ட ஒன்று பேசிட்டு வெளியே போய் ஒன்று பேசிடுறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உறவு கெட்டு போகும். அந்த நேரத்தில் அந்த உறவுக்கு சங்கடம் ஆயிடுச்சு. ஸோ ஆரோக்கியத்திலையும், தாயாருடைய ஆரோக்கியத்திலையும், ஒரு இடத்துல அல்லது ஒரு எந்திரத்தில், வீட்டில் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான ஒழிய டோட்டலாக நம்மளை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சூரியனோ கேதுவோ திசா பற்றி நடக்கிறவங்க இதை பாருங்க. இது மற்றவங்க இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் என்கின்ற ஒளியை மறைக்கிறது, கேது என்கின்ற இருள் மூடி விடுகிறது. அதனால என்ன அப்படின்னா, ஒரு வளர்ச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு தாமதப்படுத்துறது, அல்லது அதை ஏதோ ஒரு விதத்தில் அது நெகட்டிவாக நம்மளுக்கு தோற்றமளிக்கிற மாதிரி பண்ணுறது ஒரு மாயை. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வதந்தி பரப்புனா என்ன ஆகும்னா, விரோதம் வளரும். அவங்க பாட்டுக்கும் நம்மளை பகையாக நினைப்பாங்க, நம்ம அவங்கள பகையாக நினைப்போம். கடைசியில்
ஒரு நல்ல டைம் வரும்போது என்ன ஆகும்னா, இது ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு இப்படி நெனச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப ஒரு கெட்ட ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடு வரும்பொழுது, நல்லதை கூட கெட்டதாக மாற்றி விடுகிறது. அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே அந்த சூரியன் கேதுகிட்ட இருந்து விடுபட்ட பின்னால, அதுக்கு தீர்வும் வந்துருது. அப்ப இந்த 14 நாட்கள்ல ஒரு சில குழப்பங்கள் நடந்தாலும், அதுக்கப்புறம் அதுக்கு விடிவு காலம் வந்துரும். இருந்த போதிலும், இதுல நாம தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு இடம் குடுக்காம போயிரலாம். எதா இருந்தாலும், அத அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறலாம். அதே மாதிரி நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்க வேண்டாம். அது தாயாரே ஆகட்டும், நாம ஒரு ஆங்கிள்ல சொன்னா, அவங்க ஒரு ஆங்கிள்ல சொல்லி, அவங்க ஒரு விமர்சனம் பண்ணிட்டு, அடுத்தவங்ககிட்ட போய் அத சொல்ல, அது நம்ம காதுக்கு வந்து டென்ஷன் ஆக, தாயார் இல்ல சொந்த பந்தங்களால கூட இது நடக்கும். 4ஆம் இடம் என்பது பந்துக்கள். இப்ப ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, அந்த படிப்புல ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு. ஆனாலும், ஏதோ ஒரு அசால்ட்டா பண்ணிட்டேன், அசால்ட்டா எழுதிட்டேன்றாங்கல்ல எக்ஸாம்ல. டேலண்டட் பெர்சன் தான். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது மாதிரி சில விஷயங்களை மறைக்கக்கூடும். நல்ல ஒரு ஆற்றலை மறைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஷைனிங் பண்ண விடாம தடுக்கப்படுகிறது. முன்னேற்றத்துக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் வந்து லாக் பண்ணுது. அப்ப இந்த 14 நாட்களில் இந்த மாரி சொந்த பந்த விஷயங்கள், இப்ப உற்பத்தி பண்றீங்க பொருளு, ஒரு குடிசை தொழில் மாரி வீட்டிலேயே வச்சு ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க. அதுல ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் வரும். அது உணவுப் பொருளா இருந்தா, அதுக்கு ஃபார்முலா மாறி அதனுடைய சுவை கெட்டு போயிரும். வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது இயல்பா இருக்கிற மாதிரி இல்லாம, அது ஏதோ ஒரு மிஸ்டேக்காவே வந்துரும். அப்ப இது மாரி ஒரு தவறுகள் அப்படிங்கிறதோ, அல்லது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட குடுக்காம, ஏதோ ஒரு மாயையை தோற்றுவிக்கிற வேலையோ அது நடக்கும். தொழில் சார்ந்து இப்படி எடுத்துக்கணும், உறவுகள் சார்ந்து இப்படி எடுத்துக்கணும். இப்ப நாம வந்து இதுல வந்து நம்ம கவனம் எடுத்துக்கொண்டாலே போதும். நமக்கே வந்து மூளை வேலை செய்யல அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். நம்ம லைஃப் பார்ட்னரோ அல்லது பார்ட்னரோ, இன்னொருத்தரையோ, வெல் விஷரையோ ஒரு ஐடியா கேட்டு செய்யலாம். செய்யும்போது இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் தவிர்க்கப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.